வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்தியாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். லாஸ்ட் வீடியோவில் ரோட்வேஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் ரயில்வேஸ், பைப்லைன்ஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து நமக்கு தனியாகவே ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். இந்த ரயில்வேஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தாக்கா, லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட்டுக்காகவும் போத் ஃப்ரைட் அண்டு பேசஞ்சர்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு கொடுக்குது. இட் ஆக்ட் அஸ் த பேக் போன் ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. தென் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பெரிஷபிள் குட்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தாக்கா டொமேட்டோ இப்போ 2 டேஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் இந்தியன் ரயில்வேஸ் நெட்வொர்க் இஸ் த லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட். இதனோட டோட்டல் லென்த்னு பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் 2017 ரெக்கார்ட்ஸ் இட் இஸ் 67,368 கிலோமீட்டர்ஸ் வித் 7349 ரயில்வே ஸ்டேஷன்ஸ். நார்தர்ன் ரயில்வே வந்து பார்க்கும்போது லாங்கஸ்ட் ரூட் லென்த் இருக்கும். தென் இட் இஸ் ஃபாலோடு பை வெஸ்டர்ன் ரயில்வேஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெயின்னு பார்க்கும்போது மும்பை டு தானே பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு இதை ரன் பண்ணியிருப்பாங்க இன் 1853. இதனோட டோட்டல் லென்த் வந்துட்டு 34 கிலோமீட்டர்ஸ். தென் 1951 வந்துட்டு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து நேஷ்னலைஸ் பண்ணி இது இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு காமனாக ஒரு யூனிட்குள்ளே கொண்டு வராங்க. இதனோட டோட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தாக்கா இந்தியன் கேபிட்டலாக இருக்குது நியூ டெல்லி. தென் ஆன் த பேசிஸ் ஆஃப் த வித் ஆஃப் ட்ராக் இந்தியன் ரயில்வேஸை வந்து 4 கேட்டகரிஸ்குள்ளே கொண்டு வரலாம். ப்ராட் கேஜ் வித் வித் ஆஃப் 1.676 மீட்டர், மீட்டர் கேஜ் வித் 1 மீட்டர், நேரோ கேஜ் வித் 0.762 மீட்டர் வித் லைட் கேஜ் வித் 0.610 மீட்டர். தென் இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு அதனோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதனோட ஜோன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை. தென் ஈஸ்டர்ன் வித் கொல்கத்தா, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அட் ஹாஜிப்பூர், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே அட் புவனேஸ்வர், நார்த்தன் ரயில்வேஸோட கேபிட்டல் வந்துட்டு நியூ டெல்லி. தென் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே அட் கவுஹாத்தி, North Eastern Railway at Gorakhpur, North Central Railway activating at Allahabad, North Western Railway at Jaipur, Southern Railways at Chennai, South Central Railway at Secunderabad, South Eastern Railway at Calcutta, South East Central Railway at Bilaspur, South Western Railway at Hubli, Western Railway at Mumbai. ஃபர்ஸ்ட் சப்அர்பன் ரயில்வே வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தாக்க மும்பையில் 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரோ அப்படின்னு பார்த்தாக்கா கொல்கட்டாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் சென்னை வந்துட்டு 6th இந்தியன் மெட்ரோ சிட்டி. தென் கட்டிமான் எக்ஸ்பிரஸ், இது வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா. இது வந்துட்டு நியூ டெல்லியை கனெக்ட் பண்ணுது வித் ஸ்பீட் ஆஃப் 160 km/h. ட்ராவல் டைம்னு பார்க்கும்போது 105 minutesல வந்துட்டு 200 km ஜேர்னியை வந்துட்டு கவர் பண்ணுது. தென் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னு பார்க்கும்போது மேகாலயன் ஸ்டேட்டில் நமக்கு ரயில்வே நெட்வொர்க்கே கிடையாது இப்போ வரைக்கும். தென் நிறையா இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸ் வந்துட்டு இருக்குது. சம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. தார் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்குது, கராச்சி டு ராஜஸ்தான். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் பார்க்கும்போது இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு இடையில இருக்க மைத்ரி எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ், துரந்தோ எக்ஸ்பிரஸ், கரிப் ரத், அந்தோத்தியா எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. தென் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் கொங்கன் ரயில்வேஸ். இது வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஜினியரிங் மார்வல். ஏன்னா இது இந்த ரயில்வேக்கு இடையில 146 ரிவர்ஸ், 2000 பிரிட்ஜஸ், 73 டன்னல்ஸ், இந்த மாதிரி நிறைய கிராஸ் ஆகுது. இது வந்துட்டு 1998 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிட்வீன் மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா. ட்ராக்கோட டோட்டல் லென்த் வந்து 760 கிலோமீட்டர்ஸ். இதில் இந்த ரயில்வேஸ்க்கு இடையில வந்துட்டு ஏஷியாஸ் லாங்கஸ்ட் டன்னல் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதனோட டோட்டல் லென்த்து 6.44 கிலோமீட்டர் லாங். தென் இந்த ரயில்வேஸை மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு மகாராஷ்டிரா, கோவா அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்.
தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்ரோ ரயில்வேஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்துட்டு 8 மெட்ரோ சிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் சென்னை, டெல்லி, பெங்களூர், குர்கான், மும்பை, ஜெய்ப்பூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரோ வந்து கல்கட்டா. இதை வந்துட்டு எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்கிறாங்க, மாஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம். ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2018 இந்தியாவில் வந்துட்டு 507 கிலோமீட்டர் மெட்ரோ லென்த் வந்துட்டு ஆப்ரேஷனலாக இருக்குது வித் 381 ஸ்டேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எதுக்குன்னு பார்த்தாக்கா ஆயில்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ஸில் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் இருக்க இம்பார்ட்டண்ட்டு பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது அசாம் டு கான்பூர், அப்புறம் ஜலந்தர் இன் பஞ்சாப் அண்டு குஜராத். தென் குஜராத்துக்கும் யூபிக்கும் இடையில இருக்கிற கேஸ் பைப்லைன், இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஒன். தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த வேர்ல்டஸ்ட் அண்டு சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது வந்துட்டு போத் பேசஞ்சர் அண்டு கார்கோ டிராஃபிக். இது வந்துட்டு ஃபியூல் எஃபிஷியன்ட் அண்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நிறைய பல்கி ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாட்டர்வேஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் சீ ரூட்ஸ். இன்லேண்டுன்னு பார்க்கும்போது ரிவர்ஸ், கெனால்ஸ், லேக்ஸ், பேக் வாட்டர்ஸ் இது கடையில் போகிறது எல்லாமே வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இதனோட டோட்டல் நேவிகபிள் லென்த் வந்து 14,500 கிலோமீட்டர். தென் டோட்டல் கார்கோ வந்துட்டு இதில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்கா ஜஸ்ட் 0.1% தான் இன்லேண்ட் டிராஃபிக். தென் இதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு அத்தாரிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க இன் 1986. இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் வாட்டர்வேஸ்ன்னு பார்க்கும்போது 1, 2, 3 இருக்குது. 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 24 ஹவர்ஸ் நேவிகேஷன் ஃபெசிலிட்டி உள்ளது. இதனோட என்டையர் ஸ்ட்ரெச் வந்து 205 கிலோமீட்டர்ஸ். நேஷ்னல் வாட்டர்வே 1 வந்துட்டு கங்கா டு ஹூக்ளி ரிவர், அந்த ரிவர் கடையில் 1620 கிலோமீட்டர்ஸ் லென்த்தில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு பெட்வீன் ஹால்டி அண்ட் அலகாபாத். நேஷ்னல் வாட்டர்வே 2 வந்துட்டு பிரம்மபுத்ரா ரிவரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு பெட்வீன் துப்ரி அண்ட் சாதியா வித் டிஸ்டன்ஸ் ஆஃப் 891 கிலோமீட்டர்ஸ். நேஷ்னல் வாட்டர்வே 3 வந்துட்டு கொல்லம் அண்ட் கொட்டப்புரம் ஸ்டேட்ஸ், அந்த கேரளா ஸ்டேட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. தென் ஓஷன் ரூட்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்காக யூஸ் பண்ணுறது. நியர்லி 95% ஆஃப் த இந்தியாஸ் ஃபாரின் ட்ரேட் பை வால்யூம் வந்துட்டு யூஸிங் ஓஷன் ரூட்ஸில் தான் போயிட்டுருக்கு. பை வேல்யூன்னு பார்க்கும்போது 70% ட்ரேட் வந்து ஓஷனில் கேரி அவுட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு 13 மேஜர் அண்டு 200 இன்டர்மீடியட் போர்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. மேஜர் போர்ட்ஸை பார்த்துக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், மைனர் போர்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சம் இம்பார்ட்டன்ட் மேஜர் போர்ட்ஸ் ஆன் த ஈஸ்ட் கோஸ்ட்: கல்கட்டா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை போர்ட், எண்ணூர், தூத்துக்குடி போர்ட், இது எல்லாமே வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது. வெஸ்ட் சைடில் கண்ட்லா, மும்பை, ஜவஹர்லால் நேரு போர்ட், நியூ மாங்களூர், மார்மோகா போர்ட், கொச்சி போர்ட். மேப்பில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தலாம். ஹால்டியா வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், பாரதீப் போர்ட் வந்து ஒரிசா, தென் விசாகப்பட்டினம், தென் சென்னை, தூத்துக்குடி, கொச்சின் போர்ட் இன் கேரளா, மேங்களூர், தென் மூர்மஹா போர்ட், பனாச்சி போர்ட், மும்பை போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட், தென் காண்ட்லா இன் குஜராத். இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா. தென் இந்தியாஸ் 4 மேஜர் ஷிப்யார்ட்ஸ், கப்பல் கட்டும் தளங்கள்னு முக்கியமாக இருக்கிறது 4. ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் இன் விசாகப்பட்டினம், தென் கார்டர் ரீச் ஒர்க் ஷாப் இன் கல்கட்டா, மசகான் டாக் இன் மும்பை, கொச்சி ஷிப்யார்ட் இன் கொச்சி. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப் ஓனிங் கண்ட்ரி இன் ஏஷியா. வேர்ல்ட் லெவலில் கம்பேர் பண்ணும்போது 16th ரேங்க்ல இருக்குது. தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு பாலைவனங்கள், இந்த மேடு பகுதிகள், நம்ம போக முடியாத இடத்துக்கு, டிஃபிகல்ட்டாக இருக்கிற எல்லா இடத்துக்கும் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறது வந்துட்டு ஏர் டிரான்ஸ்போர்ட். குயிக்லியஸ்ட் அண்டு அட் த சேம் டைம் காஸ்ட்லியஸ்ட் ஒன். இது வந்துட்டு நேஷ்னல், ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் எல்லா இதுலேயும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எப்போ ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா 1918 ஹென்ரி பிக்வெட்ன்ற ஒரு மெயில் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போயிருப்பார். தென் 1953 வந்துட்டு இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த 8 டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸை நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்டு ஏர் இந்தியா, இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஓனிங். இதை வந்துட்டு 2007
நேஷனல் ஏவியேஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்க்கு கீழே மர்ஜ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்துட்டு டொமஸ்டிக் ஏர் சர்வீசஸையும், ஏர் இந்தியா வந்து இன்டர்நேஷனல் சர்வீசஸையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்லி 19 டெசிக்னேட்டட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்கு. Some important international airport in India is Netaji Subhash Chandra Bose International Airport at Calcutta, then Chennai Airport, Indira Gandhi Airport in Delhi, Chhatrapati Shivaji Airport in Mumbai, Trivandrum International Airport at Trivandrum, Sardar Patel International Airport at Ahmedabad, Bangalore International Airport at Bangalore, then Rajiv Gandhi International Airport at Hyderabad. இதுக்கிடையில வந்துட்டு நிறைய 80 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸும் 25 சிவில் என்க்ளேவ்ஸும் டிஃபென்ஸ்க்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. தென் பவன் ஹேண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஹெலிகாப்டர் லிமிடெட், ஹெலிகாப்டர் சப்போர்ட் வந்து இந்தியாவில் கொடுக்கறது. தென் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது இந்தியன் ஏர்போர்ட்ஸ்க்கு செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. தென் லாஸ்ட் important one-liners in this presentation. The headquarters of Indian Railways is New Delhi. Indian Railways network is the largest in Asia and second largest in the world. The first suburban railway was started in 1925 in Mumbai. Chennai becomes the 6th Indian city with metro railway. Gadiman Express is the fastest and operational train in India, connecting New Delhi at a speed of 160 km per hour with a travel time of 105 minutes to cover 200 km journey. The first train is from Mumbai to Thane in 1853 with a total distance of 34 km. The first metro in India is Calcutta. Presently, 19 designated international airports are functioning in India. There are 13 major and 200 minor or intermediate ports are in India. The Indian Airlines and Air India are the two airline services run by the Government of India. Then important model questions. The length of navigable inland waterways in India is answer option C 14,500 km. Which of the following is associated with the helicopter service? Answer option D Pawan Hans. Chennai becomes the dash Indian city with metro railway. Answer option A 6th. Dash has no railway network in India. Answer option B Meghalaya. Friends, for PDF and online test, kindly text at this WhatsApp number 9894904745 or drop a mail at this mail ID vanakamudi.tnu@gmail.com. Friends, kindly like, share and comment our videos and subscribe our channel to get the upcoming videos. Thank you friends.